Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ. ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ். உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT எக்ஸ்பிரஸ்வே. கனிமொழி கருணாநிதி எனும் நான். சரி, இனிமேல தமிழ்லே பேசுற புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, பார்லிமெண்ட் போனோடனே வேற மாதிரி ஆயிடுறீங்க. அதுவும் சாஃப்டா தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. You don't know தமிழ்நாடு history properly. சிலப்பதிகாரம், it has a lot of lessons to teach you all. இதான் சாஃப்ட்னு சொன்னீங்க. என்னோட எதிராளி தானே என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீர்மானிக்கிறாங்க. Have you lost something in the process of becoming political? I only lost it because of politics. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக you can't trust people. ப்ரெக்னென்ட் இருந்தேன். டைம் வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடியில். எனக்கு பெயின் வந்துச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு என் கையை விடவே இல்லை. ஃபுல்லுமே ஹாஸ்பிட்டல் முடிய எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பேபிக்கு ஒன்றாகாது. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த தராரு கையில பேனாவோட. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளை கையெழுத்து போடணுமா? என்ன உங்களுடைய பார்த்தோன்னே என்ன தோணுது? சமீப அரசியல்ல பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகார பகிர்வு. ஆட்சியில அதிகாரத்துல பகிர்வு கூட்டணி கட்சிகளுக்கும், கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம். அது 2026 தேர்தல் களத்துல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகத்துக்கு அது நல்லது தானே மேம்? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கூட்டணி ஆட்சி அது தேர்தல் நேரத்தில் கட்சியின் தலைமை முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் பெரிய அளவில் இங்கே கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் முன்னேறி தான் இருக்கு. ஹியூமன் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னேறி தான் இருக்கோம். வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுலையும் நம்ம முன்னேறி தான் இருக்கோம். ஸோ கூட்டணி ஆட்சி இல்லாததால் நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயமும் இல்லை. அப்படி ஒன்று வரவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது தேர்தல் களத்தில் தேர்தல் காலமும் கட்சி தலைமையும் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று நினைக்கிறேன். 17 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இருக்கீங்க. ஹிந்தி கற்றுக்கணும்னு எப்பயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் முதலாக அங்கே போனப்போ ஹிந்தி கற்றுக்க கூடாது அப்படிங்கிற எந்த முடிவோடும் போல. வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பட் அங்கே போயிட்டு ஒவ்வொரு முறையும் நீ ஹிந்தி பேசலையா, நீ இந்தியன் தானே, நேஷ்னல் லாங்குவேஜ் எப்படி தெரியாமல் இருக்க அப்படிங்கிற சில கேள்விகள் வரும்பொழுது தான் நமக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு வருகிறது. அது வரைக்கும் நம்ம கற்றுக்கூடாது அப்படிங்கிற ஒரு எந்தவித மனநிலையோடும் இல்லை. நீங்கள் இந்தியனாக இருக்கணுங்கிறதுக்கு நீ ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹிந்தி தேசிய மொழி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு எதிர்குரலாகவும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க இல்லையா? சுற்றி அவ்வளோ பேர் ஹிந்தியில் திட்டங்கள் இல்லை ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்கும் போதும் ஒரு கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோபத்தோட ஒன்று பண்ணுவீங்க. நம்மள்ட்ட கூட அந்த வீடியோ இருக்கு. இந்த நேரத்தில் அதை போடுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். See, that is the problem. You see, you don't understand that we speak different languages. Either it can be in English or you can have it in regional languages, so all of us can say it. சரி, இனிமேல தமிழ்லே பேசுற புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, பார்லிமெண்ட் போனோடனே வேற மாதிரி ஆயிடுறீங்க. இல்லைங்க, அதுவும் சாஃப்டா தான். பிஜேபி காரங்களை பார்த்தா வேற மாதிரி ஆயிருங்களோ? என்னோட எதிராளி தானே என் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீர்மானிக்கிறாங்க. பட் அதுவும் சாஃப்டா தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. இல்ல, நீங்க அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மேல திரும்ப திரும்ப இப்ப லாஸே நீங்க ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல பேர் மாற்றும் பொழுது சரி இதான் சாஃப்ட்னு சொன்னீங்க. சரி, இல்ல பட்
தேவையில்லாம இப்ப லாஸையே வந்து நீங்க வந்து எதுக்காக வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய இங்க யாராவது லாயர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய லாயர்ஸ் லாவே இப்ப தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அதோட பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறம் சேஞ்சஸ் இது இது அத்தனையும் கொண்டு வந்து எதுக்கு இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனை மொழியை திணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரணும்னு எனக்கு புரியல. அதே மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் எவ்ரிதிங் இஸ் இன் அ லாங்குவேஜ். யாருக்குமே புரியாத ஒரு மொழியில இப்ப பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனான்னு இருக்கு. அது கிராமத்துல போய் அந்த ஸ்கீம் பேர் போட்டு வச்சிருக்காங்க. யாருக்கு வந்து அது என்ன ஸ்கீமு ஃபர்ஸ்ட் யோஜனானா என்னன்னு தெரியணும். அப்புறம் சடக்னா என்னன்னு தெரியணும். அதுல ஏதோ ஒண்ணு பிரதான் மந்திரி அப்படிங்கிறது வேணா ஒரு வேலை புரியலாம். அது கூட பிரதம மந்திரின்னு போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணி வந்து மக்களை கஷ்டப்படுத்துற ஒரு வேலை தான் நடக்குதே தவிர யாருக்கும் பயன் இல்லை இல்லையா? ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தோஸ் பீப்புள் நான் கேள்வி கேட்க தான் செய்யணும். நிச்சயமா. நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஐ மீன் அப்பவே உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஒரு இலக்கியவாதியா, எழுத்தாளரா, கவிஞரா, காலம்னிஸ்டா. நீங்க இந்தியா டுடேல எழுதின காலம்ஸ் எல்லாம் வந்து நாங்க க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கோம். அதோட அந்த கனிமொழி கிட்ட இருந்த ஏதோன்னு இப்ப என்கிட்ட இல்லைன்னு நீங்க எதையாவது நினைக்கிறீங்களா? ஹேவ் யூ லாஸ்ட் சம்திங் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி? I won't say I only lost it because of politics, because of what happened to me, because of my experiences in politics. ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் இருந்தது எல்லார் மேலேயுமே. ஒரு ஓஷோட ஒரு 2 லைன் நான் ஒட்டியே வச்சிருப்பேன் என்னோட ரூம்ல. இஃப் பீப்புள் டோன்ட் லிவ் அப் டு யோர் ட்ரஸ்ட், இட் இஸ் தேர் ப்ராப்ளம், நாட் யோர்ஸ். யோர் டியூட்டி இஸ் டு ட்ரஸ்ட் பீப்புள்னு. அதை இப்போ எடுத்துட்டேன். அது வந்து ஐ திங்க் அதை நான் ஒரு பெரிய இழப்பாகவும் நினைக்கிறேன் பர்சனலாக. பிகாஸ் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக யூ கேன் ட்ரஸ்ட் பீப்புள். பிகாஸ் பாலிடிக்ஸ்ன்னு வரப்போ அது எப்படி இருந்தாலும் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர். ஸோ யார் வேணாலும் உங்களை என்ன வேணாலும் எந்த நேரத்துலையும் எதுவும் உங்களுக்கு நடக்கலாம். அப்படிங்கிறத நான் உணர்ந்த இடம் அரசியல். அது வேற எங்கே கூட நடந்திருக்கலாம். பட் அது வந்து நான் ஒரு பெரிய இழப்பாக நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பணி என்னன்னு தெரியப்படுத்தி பல நேரங்களில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் மக்கள் கொண்டாடின ஒரு வீடியோ. அதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தலாம். தூத்துக்குடி வெள்ளத்தில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பாதிக்கப்பட்டிருக்கும் போது நேரடியாக அவங்க இல்லத்துக்கு சென்று அவங்கள மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சு அன்றே அந்த குழந்தையும் டெலிவரி செய்யப்பட்டது. அந்த லேடி பேர் பானு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்திருக்காங்க உங்களை பார்க்க. குழந்தை வந்திருக்காங்க, ரியாஸ் அவர்களும் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும் இந்த நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். போன வருஷம் நான் டிசம்பரில் ப்ரெக்னெண்டாக இருந்தேன். அந்த டைம் வெள்ளம் வந்துடுச்சு தூத்துக்குடியில். அப்போது அந்த டைமில் எனக்கு பெயின் வந்துடுச்சு. பெயின் வந்ததுனால என்னால் அங்கே கரண்ட்டும் கிடையாது. 3 நாளாக கரண்ட்டு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் மீட்பு பணிக்குழுவுக்கு ஃபோன் பண்ணோம். மேம் வந்தாங்க. வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப பக்கத்தில் உட்காந்து அவங்க தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. கையை பிடிச்சிட்டு, பயப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உங்களை அட்மிட் பண்ணுறோம், நாங்கள் இருக்கோம், வாங்க அப்படி சொல்லி மேம் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு என் கையை விடவே இல்லை. ஃபுல்லுமே ஹாஸ்பிட்டல் முடிய என் கை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பேபிக்கு ஒன்றாகாது, நாங்கள் இருக்கோம், நீங்கள் இந்த தண்ணியில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் உங்களை தூக்கிட்டாலும் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் அட்மிட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படி சொல்லி எங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நான் அட்மிட் பண்ணி டாக்டர்கிட்ட போய் பேசிவிட்டு அவங்க டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. மேமும் உள்ளே வந்து ஸ்கேன் பார்க்கும்போது மேமும் உள்ளே நின்று பார்த்து பேபி நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அட்மிட் பண்ணிவிட்டு மேம் போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். பானு இப்படி ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே நீங்க நினைச்சிருந்தா வேற யாரை வேணாலும் அனுப்பியிருந்திருக்கலாம், பார்க்க சொல்லியிருந்திருக்கலாம். பட் நீங்க போயிட்டு அவங்க சொல்லும் போது அத்தனை தடவை அவங்க பேச்சுல சொல்றாங்க, என் கையை பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூடயே வந்தாங்க, மருத்துவமனை அந்த அறைக்குள்ள போற வரைக்கும் கூடயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 11 மாசம் ரியாஸ் அவர்களுக்கு.
அடுத்த மாசத்துல தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாட போறாரு. ஒரு மாரல் சப்போர்ட் அந்த நேரத்துல குடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட சூழல், குறிப்பா பானு அவர்கள காப்பாத்துனது, அந்த மொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லணும்னு இல்லை, நினைக்கிறீங்க? டெஃபினட்டா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா ஆம்புலன்ஸ்க்காக தான் சொல்லியிருந்தோம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சா என்னன்னு போய், ஏன்னா லேட் ஆயிட்டு இருந்தது. ஆம்புலன்ஸ் வரல அப்படிங்கிறதுக்காக தான் அங்க போனோம். அங்க போன அப்புறம் தான் வந்து வண்டி கூட உள்ள போக முடியாத ஒரு சூழல்ல இருந்தது. ஆம்புலன்ஸும் அந்த தண்ணி தாண்டி வர முடியல அவங்களுக்கும். ஸோ நாங்க இறங்கி நின்னு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தப்ப தான் ஒரு லாரி வந்துச்சு. அந்த லாரியில தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னோன்னா கேட்டோன்னே அப்புறம் அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நானு அங்கே தூத்துக்குடி மேயரும் கூட வந்திருந்தாரு. நாங்கள் எல்லாமே அந்த லாரியில் ஏறிட்டு, ஆக்சுவலாக அந்த லாரி ஓட்டுனவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் தைரியமா வந்து, ஏன்னா லாரியே போக முடியாத அளவுக்கு தண்ணி இருந்தது. இருந்தாலும் அவர் தைரியமா அந்த வழியில வண்டி ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். போன அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ம், அவங்க ரொம்ப ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் பதட்டமா இருந்தாங்க. ஸோ முன்னாடி நானும் அவங்களும் ஏறிட்டோம், மற்றவங்க பின்னாடி ஏறிட்டேன். ஸோ அவங்க ரொம்ப டென்ஸ்டா இருந்தாங்க. ஸோ மீன் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அவங்க அவ்வளோ பதட்டமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு, ஆனால் அங்கே டாக்டர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. நாளைக்கு காலையில் வந்து அனஸ்தீசியா கொடுக்க வேண்டிய டாக்டர் வர முடியலன்னா இதே மாதிரி லாரியில் கூப்பிட்டு வந்துடுறீங்களான்னு. ஏன்னா டாக்டரோட வீடு மேலே இருந்தது, அவங்க இறங்கி வந்துட்டாங்க. சர்ஜரி தேவைப்பட்டுச்சுன்னா அனஸ்தீசிஸ்ட் வந்து நீங்கள் இதே மாதிரி லாரியில், ஏன்னா வண்டி வர முடியாத ஒரு இல்லை, அவங்கள இந்த மாதிரி லாரியில் கூப்பிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்க நல்லா, குழந்தையும் ஹெல்த்தியா பிறந்தப்ப கேட்டப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மக்களுக்காக தொடர்ந்து களத்துல இருக்கிறவங்க, மக்களுக்காக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியா பதறுவாங்கங்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய சாட்சி இருக்கு. எங்களால முடிஞ்ச ஒருத்தங்களை நாங்க கூட்டிட்டு வந்தோம். இப்படி இன்னும் நீங்க தொடர்ந்து மக்களுக்காக உழைக்கணும்னு கேட்டுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க, மது ஒழிப்பு மாநாடு, போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. அது தமிழ்நாட்டில் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா மேம்? ஏன்னா அந்த ஒரு விஷயம் பேசும்போது நீங்கள் கடந்த கால பிரச்சாரங்களில் பேசின விஷயங்களையும் பேசி நிறைய பேர் கனிமொழி மேடம் இதில் என்ன, அவங்களோட வியூ என்ன அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கெலாம் வந்துட்டோம், திமுக இங்கே ஆட்சியில் இருக்குங்கும் போது இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இதை பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து மாற்றி விடக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. நிறைய பேருக்கு அந்த பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் ஓவர் நைட் நிறுத்துனீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ யூ நீட் அ லாட் ஆஃப் சப்போர்ட், ஹெல்ப் எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றணும். அந்த மது தயாரிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை மாற்றி ஒரு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அதை மாற்ற முடியும். டெஃபினட்டாக அதை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் இது அத்தனையும் இணைந்து தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஓகே, இந்த நீட் விஷயம் கடந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. எல்லா பிரச்சாரங்கள்லையும் நீங்களும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு திமுக போராடிக்கிட்டு இருக்கு. பட் அடுத்த ஸ்டெப் என்ன? என்ன கேட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான முடிவு மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவது தான். தொடர்ந்து வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையிலேருந்து, ஹிந்தி திணிப்புலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு மாணவர்களோ 2 மாணவர்களோ இருந்தால் கூட ஒரு பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கை. ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல கிளப் பண்ணி கொண்டு வந்து நடத்துங்கன்னு. எப்படி ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அண்ட் நம்ம வந்து இப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஊர்களில் வந்து கல்லூரிகளை ஆரம்பிச்சது காரணம்
எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கோ, முக்கியமா பெண்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதிய கல்விக் கொள்கையில நம்ம 30 வருஷத்துக்கு பிறகு அடைய நினைக்கணும்னு நினைக்கிற ஒரு இலக்கை வந்து நம்ம இன்னைக்கே தாண்டிட்டோம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உயர்கல்வியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெண்டர் கேப் வந்து தமிழ்நாட்டுல தேசிய அளவுல இருக்கிற அளவுக்கு அந்த ஜெண்டர் கேப் கிடையாது. அது வந்து இந்த மாதிரி முன்னெடுப்புகள் தான் காரணம். ஆனா புதிய கல்விக் கொள்கையில எல்லா காலேஜஸையும் நம்ம வந்து ஒண்ணா கொண்டு வந்து அந்த காலேஜஸ் எல்லாம், அந்த சின்ன சின்ன காலேஜஸ் எல்லாம் மூடிட்டு அதுக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு எல்லாத்துக்கும் கல்லூரிக்கு போய் படிக்கணுங்கிறதே ஒரு தடையா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு தான் இருக்கே தவிர, எல்லாருக்கும் உயர்கல்வி, எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு அதுல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துட்டு போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா மாநிலத்திற்கு தனக்கு என்ன தேவை, ஏன்னா இப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த 50% மே வந்து டார்கெட் உயர்கல்விக்கு, அதை நம்ம தமிழ்நாடு எப்பயோ அடைஞ்சிருக்கு. அப்ப அடுத்த கட்டத்தை பத்தி தமிழ்நாடு யோசிக்கணும். ஆனா புதிய கல்விக் கொள்கை வந்து அந்த டார்கெட்டை பத்தி தான் யோசிக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது மாறுது. ஸோ அந்த ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணட்டும். அப்படி ஏதாவது அதை மீறி போகக்கூடிய சில இஷ்யூஸ் இருந்தா யூ கேன் ஹாவ், அதுல வந்து சில விஷயங்கள் வச்சுக்கலாமே தவிர, உண்மையிலேயே மாநிலம்தான் முடிவு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மாநிலம் மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, இப்ப ஆட்சி மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலயும் ஆட்சி மாற்றம் இருந்திருக்கு. நீங்க மதிய உணவு திட்டத்தையே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல எந்த நீதி கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திமுக, அதிமுக, மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம், யாருமே வந்து அதை வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பண்ணணும்னு இருந்ததே தவிர, யாரும் அதை நிறுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எடுகேஷன்ல வந்து டெஃபினட்டா ஒண்ணுமே கிடையாது. அதனால எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, எங்க பிள்ளைங்களை நாங்க உங்களை விட நல்லா பாத்துக்குவோம். ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது? அரசியல்ல ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறதே. ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ, ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா, ஹெல்த், ஹார்மனி, ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன், சென்னை OMR IT Expressway. Yasko, shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste the Daily.